எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சந்திரசேகர். நான் விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு சின்ன கிராமம் இடையங்குளத்திலேருந்து வர்றேன். நான் எம்எஸ்சி மேக்ஸ் எம்எட் முடிச்சிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த நேரத்தில் என்னுடைய அம்மா தெய்வத்தாய் சுப்புலட்சுமி அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக என்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். இது ஒரு நல்ல மேடை. தோன்றின் புகழோடு தோன்றுக, எல்லாரும் தெரிஞ்சதான். படிக்கும்போது கண்டிப்பாக மேடைக்கு வந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு திருக்குறள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி சொல்லன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த மேடைக்கு நான் தகுதியானவனாக இருக்கணும், என்னை மேடை ஏற்றினவங்களுக்கும் பெருமையை கொடுக்கணும். ஸோ அந்த பெருமையோட தான் நம்ம ஒவ்வொரு மேடைக்கும் முன்னாடி வரணும். அதை என்னை மேடை ஏற்றினவங்களுக்கு சுகேஷ் சாருக்கு, அகாடமிக்கு மிக்க நன்றி. ஓகே, இப்போ நான் என்னுடைய பயிற்சி 2019 தொடங்குது. 2019 நான் செப்டம்பர் 1 குரூப் 4 காலேஜ் முடித்த உடனே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ ரொம்ப பேர் அப்ளை பண்ணி ஒரு மிகப்பெரிய எக்ஸாம், பெரிய ஆர்டிக்கிளே வந்துச்சு. 25 லட்சம் பேர் இந்தியாவிலே மிகப்பெரிய லெவலில் ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னு. ஸோ அதில் ஒரு கொஸ்டின் தான் ஓரெழுத்து ஒரு மொழி தீ, அப்படித்தானே? தீனா பொருள் நெருப்பு. இவ்வளவு பெரிய எக்ஸாமில் இப்படி ஒரு சின்ன கொஸ்டினாக கேட்பாங்களா? ஏன்னா உள்ளே உட்காந்துருக்கும்போது நம்ம 7ஆம் அறிவுலாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக அது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு அதைத்தான் அடிச்சு விட்டேன். அந்த இடத்துல இருந்து தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ தீனா நெருப்புன்னு தெரியாத நான் தான் இன்னைக்கு 3 அப்பாயின்மெண்ட் கையில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு குரூப் 4 அடுத்து 2 வருஷம் கொரோனா, அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. 22ல் குரூப் 2 குரூப் 4 வருது. எல்லாமே கௌரவ தோல்வி தான். கௌரவ தோல்வினா நான் எப்பயுமே தோல்வியை ஏற்றுக்கிடுவேன், சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவேன். அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பேன், அவ்வளோதான். காணமையில் இது அம்பினில் யானை பிழைத்த வேலைந்தல் இனிது. எனக்கு தேவை யானையை வேட்டையாடி ஜெயிச்சனா இல்லையா, யானை கூட சண்டை ஓட்டேன், அவ்வளோதான். எனக்கு அந்த பெருமை இருந்தால் போதும். ஸோ 2022ல் 2 எக்ஸாமும் தோல்வி. சிவி வரைக்கும் போயிட்டேன். ஏன்னா எனக்கு அது தெரிஞ்சதேன், தோல்வின்னு வரும்னு தெரிஞ்சதான் நான் அதில் இறங்குறேன். ஸோ என்னை பெருசாக பாதிக்கலை. சரி, ஓகே, கௌரவ தோல்வி தான். அடுத்து 24ல் குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே வருது. டெட் எக்ஸாமு, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், டெட் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ குரூப் 4ல் விஓஓ ரெவென்யூ ரெண்டில் ஏதாவது ஒன்று போகணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்துச்சு, ஆனால் கிடைக்கல. அதுக்கப்புறம் டெட்டு குரூப் 4 ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஓகே. அடுத்து குரூப் 2, அடுத்து ஒரு வாரத்திலேயே குரூப் 2 கவுன்சிலிங் வந்ததுனால டெட்டை தள்ளி வச்சிட்டேன். சரி, ஓகே, இதில் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். குரூப் 4ல் ரெவென்யூ வேணும்னு நினச்சேன். நான் குரூப் 2ல் ரெவென்யூவை 3ஆவது ஆப்ஷனாக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, 2வது கோஆப்ரேட்டிவ், அடுத்து ரெவென்யூ. ஸோ என்ன வேணும்னு குரூப் 4ல் நான் போராடணும், அது குரூப் 2ல் எனக்கு ஒரு ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. சரிங்களா? இதுக்கு காரணம் கன்சிஸ்டன்சி. எல்லாரும் சொல்கிற மாதிரி 6 வருஷத்தில் 6 மாதத்தில் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு வேலை வாங்குறதுக்கு நம்ம 6 வருஷம் உள்ளே இருந்ததுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கின்ற ஒரு திருப்தி. அப்புறம் அகாடமியை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, காலையில் 4 to 8 படிக்கிற பழக்கம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொன்னாலுமே ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேலே படித்து பழக்கமே கிடையாது. இங்கே மெயின்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். 6 மணிக்கு மேலே தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க என் பசங்க பூரா. என்னடா நம்ம 6 மணிக்கு மேலே படிக்கிறதே இல்லை, 6 to 10 அடுத்த ரவுண்டு ஓடுது. ஸோ அப்போ நான் 6 to 10 அந்த டைம் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறது, டிஸ்கஷன் இந்த மாதிரி வச்சுருந்தேன். பட் அடுத்து 2வது ரவுண்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எங்களுக்கு கிடச்சது 50 நாள் 25 டெஸ்ட்டு. நான் வந்ததே ஒரு நாள் விட்டு 2வது நாள் தான் வந்தேன். 2ஆம் நாள் வந்த அன்னைக்கே டெஸ்ட்டு. அப்படின்றப்ப 25 நாள் 50 நாள் கண்ணை மூடிட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இருக்கிற டயத்தில் நம்ம எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது குரூப் 4 ஸ்டூடெண்ட்டுக்கு, இப்போ குரூப் 2 படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்சது 50 நாள். அந்த 50 நாளில் எதை படித்தா வரும்னு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கல. நம்மளை விட ஒரு படி மேலே அவங்களுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வரும்னு. அதனால் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க, நமக்கு தேவை படிக்கணும். அந்த 50 நாளை கரெக்டாக யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல நிற்கிறேன். சரிங்களா? ஸோ சுகேஷ் சாருக்கு அந்த டெஸ்ட் பேஜ், அந்த மெட்டீரியல் எல்லாரும் ஒரு கரெக்டான டயத்தில், ஒரு சின்ன டயத்தில் எங்களை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு மிக நன்றி. தேங்க்யூ சார்.
சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.